உலகத்திலே முன்னேறியவர்களாக அறியப்பட்ட 10 பேரிடம் பேட்டி கண்டார்கள். 10 பேரில் 8 பேர் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் முன்னேறியதற்கு யார் ரோல் மாடல், யாரை முன்னுதாரணமாக எடுத்துக்கொண்டீர்கள் என்று உலகத்திலே முன்னேறிய 10 பேரிடம் பேட்டி கண்டார்கள். மாணவர்களே, மாணவிகளே, ஆசிரியர்களே, 10 பேரில் 8 பேர் தங்கள் பள்ளிக்கூட கல்லூரி ஆசிரியர்களையே உதாரணமாக முன்னுதாரணமாக சொன்னார். தசரதன் தனக்கு ஆண் குழந்தை பிறந்தவுடன் துள்ளி குதித்தானா? ராமன் பிறந்து விட்டானே என்பதற்காக அல்ல ஆசிரியர்களே. விசுவாமித்திரன் என்ற மிகப்பெரிய ஆசிரியன் வாழுகின்ற காலத்திலே அவனிடம் படிக்க வைப்பதற்கு தனக்கு ஒரு பிள்ளை பிறந்து விட்டானே என்று துள்ளி குதித்தான். மாசிடோனியா அரண்மனையிலே மன்னன் பிலிப் தங்க காசுகளை உப்பரிகையிலே இருந்து வாரி வாரி இறைத்துக் கொண்டிருக்கின்றான். கடைசி மனிதனுடைய கையிலே தங்க காசு கிடைக்கும் வரை மக்கள் போட்டி போட்டுக்கொண்டு தங்க காசை பொறுக்குகிறார்கள். மந்திரி சொல்கின்றான், மன்னனுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது, அந்த மகிழ்ச்சியிலே தங்க காசுகளை வாரி இறைக்கிறான் என்று. அரசன் சொல்லுகின்றான், முட்டாள் மந்திரியே, ஆண் குழந்தை பிறந்ததற்காக தங்க காசுகளை நான் வாரி இறைக்கவில்லை. எதற்காக தெரியுமா? என்னை உலகத்திலே அறிவாளியான அரசனாக மாற்றிய, புத்திசாலியான அரசனாக மாற்றிய அரிஸ்டாட்டில் என்ற ஆசிரியன் வாழுகின்ற காலத்திலே அவனிடம் படிப்பதற்கு அலெக்சாண்டர் என்ற ஒரு மகன் பிறந்து விட்டானே என்று தங்க காசுகளை வாரி இறைக்கின்றேன். அது எப்படி நிரூபிக்கப்பட்டது தெரியுமா? கேளுங்கள். சாக்ரட்டிஸினுடைய மாணவன் பிளேட்டோ, பிளேட்டோவினுடைய மாணவன் அரிஸ்டாட்டில், அரிஸ்டாட்டிலுடைய மாணவன் அலெக்சாண்டர், the man who conquered the entire world, உலகத்தையே ஒரு குடையின் கீழ் வெற்றி பெற்று ஆளுநன். அப்படிப்பட்ட அலெக்சாண்டரிடம் போய் கேட்டார்கள், உன்னால் எப்படிடா உலகத்தை பிடிக்க முடிந்தது? ஆசிரியர்களே, அவன் சொன்ன பதில் என்ன தெரியுமா? நான் இந்த உலகத்திற்கு வந்ததற்கு காரணம் என்னுடைய பெற்றோர், இந்த உலகம் என்னிடம் வந்ததற்கு காரணம் என்னுடைய ஆசிரியர் அரிஸ்டாட்டில் என்று கூறினான். உலகத்தையே ஜெயிக்க வைக்கக்கூடிய மாணவர்களை உருவாக்குவது ஆசிரியர் கையிலே இருக்கிறது என்பதை ஆசிரியர்கள் மறந்துவிடக்கூடாது. தாயினுடைய ஆரோக்கியம் தான் குழந்தையினுடைய ஆரோக்கியம், ஆசிரியர்களினுடைய ஆரோக்கியம் தான் மாணவர்களுடைய ஆரோக்கியம். ஒரு மரத்தினுடைய வேர்களை போன்றவர்கள் ஆசிரியர்கள், அதிலே பூத்து குலுங்குகின்ற பூக்களை போன்றவர்கள் மாணவர்கள். வேர்களினுடைய பலத்தை பொறுத்தே பூக்களினுடைய வசீகரம் அமையும். வேர்கள் பட்டு போனால் பூக்கள் கொட்டி போகும். ஒரு மனிதன், ஒரு விவசாயி, ஒரு விதைக்குள் இருக்கின்ற பெரிய ஆலமரத்தை எப்படி பொத்தி பொத்தி பாதுகாத்து வளர்த்தெடுக்கிறானோ, இந்த மாணவர்களிடம் ஆலமரத்தை போன்ற மிகப்பெரிய திறமை ஒளிந்து கிடக்கின்றது. அதை கண்டுபிடிக்க வேண்டிய பொறுப்பு ஆசிரியர்களாகிய உங்கள் கையிலே தான் இருக்கிறது. சீனிவாச ராமானுஜம் கணக்கு பாடத்தை தவிர அத்துணை பாடங்களிலும் குறைந்த மதிப்பெண்கள் பெற்றார். அவருடைய நோட்டு புத்தகத்தை வாங்கி பார்க்கின்ற அவருடைய மாமா, அவர் ஒரு டீச்சர், அவர் கொண்டு ஒரு ஆசிரியர் கையில் கொடுக்கிறார். அந்த ஆசிரியர் அதை வாங்கி பார்க்கின்றார். விடை சரியாக இருக்கின்றது, வழி தெரியவில்லை. என்னென்னவோ முயற்சி பண்ணி பார்க்கிறாரு. கணக்கு வாத்தியார் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் அவர் ஃப்ரெண்ட் இருக்காரு, அங்கே அனுப்புறாரு. அவன் போட்டு பார்க்குறான், விடை சரியா வருது, ஆனால் வழி தெரியல. அவரே அனுப்புறாங்கிறான். சீனிவாச ராமானுஜத்தை ஹார்வர்ட் யூனிவர்சிட்டிக்கு இந்த அரசாங்கம் அனுப்புகிறது. அங்கே அவர் படிக்கின்றார், வழியை சொல்லி காண்பிக்கின்றார். அத்துணை பேரும் வியந்து போகிறார்கள். மாணவர்களே, மாணவிகளே, குறிப்பாக ஆசிரியர்களே. அந்த மாணவன் மற்ற பாடத்தில் குறைந்த மதிப்பெண்கள் பெற்றிருந்தாலும் அவனுக்கு கணக்கில் உள்ள திறமையை கண்டுபிடித்தவர் ஆசிரியர் என்ற காரணத்தினால் நமக்கு ஒரு சீனிவாச ராமானுஜம் கிடைத்தார், உலகத்திற்கு ஒரு கணக்கு மேதை கிடைத்தார் என்றால் அப்படிப்பட்ட ஆசிரியர்கள் தான் இன்று நாட்டிற்கு தேவை. நன்றாக படிக்கின்ற மாணவர்களை விட படிக்காத மாணவர்களிடத்திலே அதிக அக்கறை காட்டுவதுதான் ஆசிரியர்களுடைய அடிப்படை பண்பு என்று அடித்து கூறுவேன். ஏன் தெரியுமா? I am always particular about the last benches. நான் பேசுறது கேட்கும்னு நினைக்கிறேன். ஏன் தெரியுமா? நல்லா கேட்டுங்க ஏன் சொன்னேன்னு. The best brain of the nation may be found in the last benches of the classroom. இதை கண்டுபிடிக்க வேண்டியது யார்? ஆசிரியர்களே. கல்லூரியில் உள்ள வகுப்பறை தாயினுடைய கருவறை போன்றது. பிள்ளைகள் வீட்டிலே பிறக்கிறார்கள், ஆனால் அவர்கள் வகுப்பறையிலே தான் வளர்கிறார்கள். ஆகாயத்திற்கு அடியில் உள்ள அத்துணையையும் தெரிந்து வைத்திருப்பவர் ஆசிரியர் என்ற அபரிமிதமான எண்ணத்தோடு
இங்கே அமர்ந்திருக்கின்ற பெற்றோர்கள் பிள்ளைகளை உங்களிடத்திலே அனுப்புகின்றார்கள். பிள்ளைகளும் அதை போலவே எண்ணத்தோடு வருகின்றார்கள். உலகமே அறிந்த செய்திகளினுடைய அறியா தகுப்பை மாணவர்களுக்கு எடுத்து சொல்ல, உலகத்து மாணவர்களுக்கு எடுத்து சொல்ல உமை விட்டால் யார் உண்டு சொல்லுங்க. ஒரு மரத்தடியின் கீழே மாணவர்கள் அமர்ந்திருக்கும் போது அதற்கு நடுவிலே ஒரு ஆசிரியர் அமர்ந்தால்தான் அந்த மரத்தடி கூட பள்ளிக்கூடமாக மாறுகிறது, கல்லூரியாக மாறுகிறது. ஏன்? பெற்றோர்கள் பல முறை சொல்லி செய்யாத எத்தனையோ காரியங்களை ஒரு கன நேரத்திலே ஒரு ஆசிரியர் சொல்லுவதனால் அந்த பிள்ளையோ அந்த பையனோ மாறி செய்கின்றான், தன்னை மாற்றிக் கொள்ளுகின்றான். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? இந்த ஆசிரியர்கள் மீது இந்த மாணவ சமுதாயம் மிகப்பெரிய மரியாதை வைத்திருக்கின்றார்கள், அவ்வளவு உயர்ந்த பீடத்திலே வைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு ஆசிரியர்கள் நன்றி செய்ய வேண்டாமா? ஒரு விளக்கானது சுடர்விட்டு எரிந்தால்தான் இன்னொரு விளக்கை ஏற்றி வைக்க முடியும். அந்த விளக்கு சுடர்விட்டு எரிய வேண்டும் என்றால் அது இடையறாது எண்ணெய் பெறுதல் வேண்டும். அதை போல ஒரு ஆசிரியர் இன்னொரு மாணவனை ஒளிமயமான எதிர்காலத்திற்கு அழைத்து செல்ல வேண்டும் என்றால் ஆசிரியர்கள் தொடர்ந்து படிக்க வேண்டும். இஃப் யூ ஆர் நாட் அப்டேட்டட், யூ ஆர் அவுடேட்டட். கற்க துவங்குபவன் மாணவன், கற்றுக்கொண்டே இருப்பவன் ஆசிரியன். அதனால்தான் ஆசிரியரை கற்றுக் கொடுப்பதனால்தான் கற்றுக் கொடுப்பவர் என்று கூறினார்கள். மெழுகுவர்த்தியை போல தன்னை உருக்கி கொண்டு தான் உருகி போன பல ஆசிரியர்களை நான் அறிவேன், என்னுடைய ஆசிரியர்கள் உட்பட. அதனால்தான் எழுத்தறிவித்தவன் இறைவன் ஆவான் என்று சொன்னார்கள். நான் பல்கலைக்கழகங்களிலே சென்று உரையாற்றுகின்றேன் மாணவர்களே, ஆசிரியர்களே. ஆனால் அங்கு கேட்கப்படுகின்ற செய்திகள் மனதை கனக்க வைக்கின்றது. என்ன தெரியுமா சொல்கிறார்கள்? இன்று பேருக்கு ஆசிரியர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள், பேராசிரியர்களாக சிலரே இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. இதை மாற்றுவது எப்போது? யார் மாற்ற வேண்டும்? எப்படி மாற்றப் போகிறீர்கள்? பின்லாந்து கல்வி முறை தான் உலகத்திலேயே உயர்ந்த கல்வி முறை. ஒரு ஆசிரியர் கல்லூரியிலே ஆசிரியராக காலெடுத்து வைக்க வேண்டும் என்றால் 7 ஆண்டுகள் பயிற்சி பெற வேண்டும். நேற்றைய மாணவன் இன்றைய என்ஜினியர்களுக்கு வகுப்பெடுக்கவெல்லாம் அங்கே முடியாது. உலகத்தரம் வாய்ந்த ஆசிரியர்களை அவர்கள் உருவாக்குகிறார்கள். அப்படி என்றால் நாம் நம்முடைய தகுதியை ஆசிரியர்கள் எப்படி உயர்த்தி கொள்ள வேண்டும் என்பதை உங்களுடைய முடிவுக்கே விட்டு விடுகின்றேன். கழற்றும் அவையஞ்சான் கல்வி இனிதே. பொது மேடைகளையும் கருத்தரங்குகளையும் வகுப்பறைகளையும் பார்த்து அஞ்சாதவனுடைய கல்விதான் உயர்ந்தது என்கிறார் இனியவை 40. என்ன அர்த்தம்? The purpose of education is not knowledge but action. தெரிஞ்சதை சொல்லிக் கொடுக்கலன்னா, நிறைய கற்ற ஒரு ஆசிரியர் வகுப்பறைகளை பார்த்து பயந்தால் ஊமையன் கண்ட கனவுகளை போல ஆகிவிடும். யார் நல்ல ஆசிரியர் தெரியுமா? ஒரு ஆசிரியர் வகுப்புக்கு வருகிறார் என்றால், ஐயோ இவர் வகுப்பெடுக்க போகிறாரே, எப்போது முடிப்பாரோ என்று மாணவனை கவலைப்பட விடாமல், ஐயோ இவ்வளவு பெரிய கருத்துக்களை சொல்லுகிறாரே, இவ்வளவு விஷயங்களை நாம் தெரிந்து கொள்கின்றோமோ, எவ்வளவு அர்த்தத்தோடு பேசுகிறார், இவர் முடித்து விடக்கூடாதே, இந்த வகுப்பு முடியக்கூடாதே என்று நினைக்க வைக்கின்ற ஆசிரியர் தான் உண்மையான நல்ல ஆசிரியர் என்று அடித்து சொல்வேன். பாருங்கள், ஒரு மாணவன் தவறு செய்தால் அவனுடைய எதிர்காலம் பாதிக்கும். பெற்றோர்கள் தவறு செய்தால் அந்த வீட்டினுடைய எதிர்காலம் பாதிக்கும். ஆசிரியர்கள் தவறு செய்தால் நம் நாட்டினுடைய எதிர்காலமே பாதிக்கும். அவ்வளவு பெரிய பொறுப்பில் நீங்கள் இருக்கின்றீர்கள். ஆசு இரியர் என்றால் என்ன அர்த்தம்? ஆசு என்றால் குற்றம், இரியர் என்றால் நீக்குபவர், குற்றத்தை நீக்குபவர் என்று ஆசிரியருக்கு பெயரை வைத்தான். மாதா பிதா குரு தெய்வம் என்று தெய்வத்திற்கு முன்னால் ஆசிரியரை வைத்ததனுடைய நோக்கமும் அதுதான். ஆசிரிய பணி என்பதும் காவல் பணி என்பதும் ஒரு பணி அல்ல, அது ஒரு சேவை. அது தனி மனிதனையும் இந்த சமுதாயத்தையும் உயர்த்தக்கூடியது. ஆசிரிய பணிக்காக கல்லூரிகளுக்காக இருந்தாலும் பள்ளிக்கூடங்களுக்கு இருந்தாலும் வருபவர்கள், சம்பளத்திற்காக மட்டும் ஆசிரிய பணிக்கு வருபவர்கள் இந்த பணியை விட்டுவிட்டு வேறு பணிக்கு சென்றால் அவர்கள் இந்த நாட்டிற்கு செய்கின்ற நன்மை என்பேன். அதை போலவே நிர்வாகம் ஆசிரியர்களுக்கு கொடுக்கின்ற சம்பளம் கூலி அல்ல, அவர்கள் கற்றுக் கொடுக்கின்ற கல்வி விலை மதிப்பில்லாதது. அந்த ஆசிரியர்களுக்கு கொடுக்கின்ற சம்பளம் கூலி அல்ல, அது ஒரு சன்மானம் என்பதையும் சொல்லுவேன். அவ்வளவு மிக உயர்ந்த பதவி அது. தயவு செய்த ஆசிரியர்களுக்கு ஒன்றை சொல்லிக் கொள்கின்றேன், ஒரு ரோஜாவை ஒரு ரோஜாவோடு அல்ல, ஒரு ரோஜாவை ஒரு மல்லிகையோடு கூட ஒப்பிடாதீர்கள். ஒரு மாணவனையோ மாணவியையோ இன்னொரு மாணவனோடு மாணவியோடு ஒப்பீடு செய்யாதீர்கள்.
ஏன் தெரியுமா? தூக்கணாங்குருவி கூடு கட்டுகிறது, சிலந்தி வலை பின்னுகிறது, கரையான் புற்று வைக்கின்றது, தேனீ கூடு கட்டுகின்றது. எல்லாமே மகத்தான செயல்தான். ஒன்றை மற்றொன்றால் செய்ய முடியுமா? நிச்சயமாக முடியாது. அவனிடம் இருக்கின்ற திறமை என்ன என்பதை தயவு செய்து நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய பொறுப்பிலே ஆசிரியர்கள் இருக்கின்றீர்கள் என்பதுதான் உண்மை. இதை புரிந்து கொள்ள வேண்டியது ஆசிரியர் சமுதாயமே.